வாசிப்போம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17 to 20 வசனங்கள் வரை. 2 Kings chapter 4 and verses 17 up to 20. அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றால். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவர்களிடத்திலிருந்து தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடமட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். நம்ம என்ன வாசிக்கிறோம் இங்கே? தேவன் ஜீவனின் அற்புதம் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று வாசித்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதான் வாசித்தோம். ஒரு பிள்ளை அற்புத விதமாக பிறப்பதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு நிலையில் அந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை தேவன் கொடுக்கிறார். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? 17வது வசனத்துலேருந்து 20 வசனங்கள் வரைக்கும் என்ன வாசிக்கிறோம்? ஒரு எதிர்பாராத ஒரு மரணம் நடக்கிறது. There is an unexpected death in the family. A son who was born from a miracle of life now lays dead at the lap of his mother. ஜீவனின் அற்புதம் மூலமாய் பெற்றெடுத்த இந்த ஒரு அற்புதம் தான் சொல்லணும், பிள்ளையை விட அற்புதம் தான் சொல்லணும். ஆனால் இந்த அற்புதம் இப்பொழுது தாயின் மடியில் செற்றவனாய் கிடக்கிறான். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம், தேவன் இந்த அற்புதத்தை கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ நடக்கும்போது இந்த அற்புதம் நீடித்து விடும் என்று நினைக்கிறோம். We hope and pray that the miracle extends. ஆனால் சில நேரம் நாம் நினைப்பதற்கு முன்பாகவே அந்த அற்புதம் மரித்து போய்விடுவது. Sometimes our miracle dies before even we have time to enjoy it. Even before we have time to enjoy our breakthrough, sometimes the miracle dies. ஏனென்றால் நான் ஏன் இங்கே அற்புதம் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த அம்மாவுக்கு பிறவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணுன்றது வாய்ப்பே கிடையாது. ஸோ வாட் டைட் ஹியர்? இங்கே என்ன மரித்தது என்றால் அந்த பிள்ளை மட்டும் இல்லை, தேவன் அவளை நோக்கி பேசின வாக்குத்தத்தம். வாட் டைட் ஹியர்? இங்கே என்ன மரித்து போனது என்றால் தேவன் அவளை நோக்கி பேசின வாக்குத்தத்தம். தட் மீன்ஸ் த ப்ராமிஸ் தட் காட் மேட் ஹர் இஸ் நவ் டெட். இந்த மரணம் என்ன குறிக்கிறதுனா ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் ஏதோ ஒரு நபர் இந்த ஆவிக்குரிய மரணத்தை நோக்கி போய் கொண்டு இருப்பார்கள். சம் ஆஃப் தம் வில் பி கோயிங் டுவர்ட்ஸ் தி ஸ்பிரிச்சுவல் டீகே. அதனால் அதை பார்த்து உங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை பற்றி என்ன பண்ணணுன்னே தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஹேப்பன்ஸ் வித் சில்ட்ரன். பிள்ளைகளோடு இது ரொம்ப நடக்கும். அப்பா அம்மா ரொம்ப கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஆனால் பிள்ளைகளே சபை கூப்பிட்டு வந்து உட்கார்றது ஒரு பெரிய பாடாக இருக்கும். சபை பெற்றோர் வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்க சர்ச்சுக்கு. ஆனால் பிள்ளைகள் வர யோசிப்பார்கள். பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதனால் அப்பா அம்மா கண் முன்னாடியே தேவன் விட்டு தூரம் போகிற ஒரு பிள்ளையை வளர்க்குறோமே என்ற ஒரு ஆதங்கம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். சில நேரம் சபைக்கும் வரமாட்டாங்க. சில நேரம் அவங்க சில வார்த்தைகள் பேசும்போது பெற்றோர் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். நான் பெற்றெடுத்த பிள்ளை இப்படி பேசுகிறான், நான் பெற்றெடுத்த பிள்ளையை இப்படி பேசுகிறான், நான் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி அற்புதமாய் பெற்றெடுத்த பிள்ளையை இப்படி பண்ணுனா. சம்டைம்ஸ் சில்ட்ரன் கோ வெரி ஃபார் அவே ஃப்ரம் காட். பெற்றோர் அதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. இந்த மாதிரி எதிர்த்து பேசும் பொழுதோ இல்லைனா சில வேண்டான்னு சொல்கிற சில காரியங்களை துணிகரமாய் அவர்களை வெறுப்பேற்றுவதற்குனே செய்வதோ, இந்த மாதிரி சில காரியங்கள் எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது. பட் காட் ஆனர்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். தேவன் உறவுகளை கனப்படுத்துறதுக்கு தேவனாக இருக்கிறார். நோ மேட்டர் ஹவு broken your relationship is, God still wants to honor your relationship. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா குழந்தையும் தேவனிடத்தில் வருகிற ஒரு ஈவாக இருக்கிறது. அது எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியல. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளை எனக்கு ஒரு ஈவாய் தான் தேவன் கொடுத்துருக்கிறாரு? சில பேர் இப்படியே வச்சுக்கிறாங்க, யாராக கை தூக்கி அப்புறம் நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் பிள்ளையோடைய எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். இல்லை அது என்ன பண்ணுறான் என்ன மாதிரி பேசுகிறா, சர்ச்சில் எப்படி இருக்கிறா, வீட்டில் எப்படி இருக்கான்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சில பேர் கை தூக்கிறதுக்கே யோசிக்கிறீங்க. இது உண்மையிலேயே இது ஒரு ஈவா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் சொல்கிறத நம்புங்க, உங்கள் பிள்ளை தேவன் உங்களுக்கு கொடுத்த ஈவு. அதை விட இன்னும் போக சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற எல்லா உறவுகளும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த ஒரு ஈவாக இருக்குது. எவ்ரி ரிலேஷன்ஷிப், எவ்ரி குட் ரிலேஷன்ஷிப் தட் காட் அலவுஸ் இன் யுவர் லைஃப் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். சில ஆவிக்குரிய நண்பர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஒரு மாதிரி வழி விலகி போகும்போது தப்பு திருப்பி வாடிடுவாங்க. இந்த உறவும் தேவன் கொடுத்த ஈவு.
அந்த நண்பர் இல்லைன்னா இந்த மனுஷன் போய் எங்கேயோ போய் நாசமாக போயிருப்பார். ஆனால் தேவன் கொடுத்த ஈவனால இவர் திருப்பி தேவனிடத்தில் வருகிறார். எவ்ரி ரிலேஷன்ஷிப், எவ்ரி குட் ரிலேஷன்ஷிப் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். தேவனிடத்தில் தான் எல்லா நல்ல உறவுகளும் நமக்கு வருகிறது. ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம், இங்கே இந்த உறவில் ஒரு பிளவு உண்டாகிறது. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த உறவில் ஒரு பிளவு உண்டாகிறது. சம்டைம்ஸ் யூ மைட் ஃபீல், ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்களே, எப்படியாச்சும் பிடிச்சி இழுத்து திருப்பி சர்ச்சுக்கு உட்காந்துடணுன்னு. சில பெற்றோர் அப்படி பண்ணுவாங்க. எப்படின்னா, சர்ச்சுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இழுத்து பிடிச்சி வந்து கண்டிப்பாக உட்காரணும் அப்படின்வாங்க. அது எந்த பையன் காலேஜ் படிக்கிற பையனாக இருப்பான், கண்டிப்பாக சர்ச்சுக்கு வரணும், நீ கண்டிப்பாக பண்ணணும், நீ கண்டிப்பாக நீ டெய்லி பைபிள் வாசிக்கணும், இல்லைனா நீ உன்னை உப்பில் முட்டி போட படிச்சிருவோம். அந்த மாதிரிலாம் நிறைய பெற்றோர் பண்ணுகிறார்கள். ஆனால் ஒரு காலத்திற்கு மேலே நீங்கள் பிள்ளைகளை கடிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவங்க உங்ககிட்ட ரொம்ப ரிபல்லியஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப முரட்டாட்டம் பிடித்தவர்களாய் மாறிவிடுவார்கள். நிறைய பெற்றோர் இது பார்த்துருப்பீங்க. இது நிறைய வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் அடித்து வளர்க்கலாம், அந்த அடி அவங்க வாழ்க்கையை மாற்றும். ஆனால் ஒரு 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 ஹைட்டுக்கு வந்த பிறகு, ஒரு வயசுக்கு வந்த பிறகு அவர்கள் நீங்கள் கை நீட்டும் பொழுது அவர் இன்னும் முரட்டாட்டம் ஆகிவிடுவார்கள். ஏன்னா வழி தெரியாது, எவ்வளோதான் அடித்தாலும் கல்லுமான்னு நிற்பாங்க. அதை பசங்க ரொம்ப பண்ணுவாங்க. எத்தனை பேர் வீட்டில் எங்கள் வீட்டில் அப்படி நடந்துருக்குது. எவ்வளோ அடித்தாலும் அப்படியே கல் மாதிரி நிற்போம். ஏன்னா கொஞ்சம் பலம் வந்துருச்சு, ஆனால் இன்னும் அடி தானே பண்ணுறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும். அப்போது அப்பா அம்மா பார்க்குறாங்க, பிள்ளைகள் தேவனிடத்தில் ரொம்ப தூரமாக போகிறாங்க. கணவன் பார்க்கிறார், மனைவி தேவனிடத்தில் ரொம்ப தூரமாக போய்விடுகிறார். மனைவி பார்க்குறாங்க, கணவன் தேவனிடத்தில் ரொம்ப தூரமாய் போய்விடுகிறார்கள். என்ன பண்ணுறது? இப்படியே போனால் அவங்க ஆவிக்குரிய நிலைக்கு நல்லதில்லை என்று நமக்கு தெரியும். பட் வாட் டு வி டூ? ஏன்னா இந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம். சின்ன வயசுலேருந்தே வசனத்தை மனப்பாடம் பண்ணி தினந்தோறும் ஜோம் பண்ணி தான் தூங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி கட்டுப்பாடுகளோடு வளர்த்த அந்த பிள்ளை இன்றைக்கி இப்படி வந்து நிற்கும் போது நம்ம மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. சில வார்த்தைகள் சில பிள்ளைகள் சொல்லும் போது அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் வளர்த்த பையனை இந்த மாதிரி பேசுகிறேன், நான் வளர்த்த பொண்ணை இந்த மாதிரி பேசுகிறேன் என்று அப்பா அம்மாவுடைய மனசு ரொம்ப வலிக்கிறது. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாட் கேன் யூ டூ அஸ் பேரண்ட்ஸ் when your children move away from God? தேவனிடத்தில் உங்கள் பிள்ளைகள் பிரிந்து ரொம்ப தூரம் போகும்போது நீங்கள் பெற்றோராய் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் தேவனிடத்தில் திரும்ப வரதான் தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. யூ வாண்ட் them to come back to Christ. யூ வாண்ட் them to change their attitude. அவங்களுடைய எண்ணங்களை மாற்ற விரும்புகிறீர்கள். மெசேஜ் சொல்லும் போது கவனிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அண்ட் நீங்கள் சின்ன வயசில் அந்த ரொம்ப நேசித்து வளர்த்த அந்த பையனாக திரும்பி வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. நீங்கள் ரொம்ப நேசித்து வளர்த்த அந்த பொண்ணாய் நீங்கள் திரும்பி வரணும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு ரொம்ப தூரமாக நிற்கிறாங்க. நாம் என்ன பண்ண வேண்டும்? யூ கான் see them suffering. பாருங்கள், தேவனிடத்தில் தூரமாய் போகிற பிள்ளைகள் பாருங்கள், உள்ளக்குள்ளே ரொம்ப கேள்விகள் இருக்கும். உள்ளக்குள்ளே ரொம்ப கேள்விகள் இருக்கும், யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸை நோக்கி போவாங்க. இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த உறவு இருக்குல்ல, அப்பா அம்மா பிள்ளைகள், இந்த உறவில் ஒரு பிளவு உண்டாகும் பொழுது பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட பேச யோசிப்பாங்க, அப்பா அம்மா பிள்ளைகள் கிட்ட பேச யோசிப்பாங்க. எதுக்கு பேசினா பிரச்சனை வரும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு உறவில் பிளவு இருக்கும் பொழுது பிள்ளைகள் யாரை தேடி போவார்கள்? அவர்கள் நண்பர்களை தேடி போவார்கள். இந்த பையனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த பையனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த பையனுக்கும் ப்ரேயர் சப்போர்ட் இல்லை, அந்த பையனுக்கும் ப்ரேயர் சப்போர்ட் இல்லை. இவனை நாசமாக்குவான், அவன் இவனை நாசமாக்குவான். கடைசியில் ரெண்டு பேரும் குடிச்சவராக போயிடுவாங்க. ஒரு உறவில் ஒரு பிளவு உண்டாகும் என்றால் இந்த மாதிரி குடும்பங்கள் போய்விடும். உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு பிளவு இருந்தால் தேவன் அதை கட்டி அமைக்க விரும்புகிறார். God wants to repair your relationship between the father and the son, between the mother and the daughter. இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் குடும்பம் செழிக்கும். நீங்கள் யோசிக்கலாம், நான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறேனே, ஆனால் என் குடும்பம் ஏன் மேலே வரமாட்டேங்குது? ஏன்னா ஏதோ ஒரு சின்ன இடத்துல உங்களுக்குள்ளே ஒரு பிளவு இருக்கிறது. பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பிளவு இருக்குது, பெற்றோருக்குள்ளே ஒரு பிளவு இருக்குது, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பிளவு இருக்கிறது. why am I not growing? அடுத்த நிலைக்குள்ளே ஏன் போக முடியல? ஏன்னா அந்த சுபாவ அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறோம். குடும்பம் வந்துருச்சு, ஆனால் வாழ்ந்துருவோன்ற ஒரு நிலைக்கு நீங்கள் போயிடுறீங்க. இன்றைக்கி அதை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அப்போது தேவனிடத்தில் தூரமாய் போகிற உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம் 21வது வசனம். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் கைப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் உங்கள் கை மீறி போகும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவரின் சமூகத்தில் வைத்து விட வேண்டும். திஸ் இஸ் as simple as it can be. இதை விட ஒரு ரொம்ப சுலபமான ஒரு சொல்யூஷன் இருக்காது. நம்ம என்னென்னா மனிதர்களாக நம்மளே டீல் பண்ணிக்கலாம், நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலான்னு தான் தோணும். நாமாவே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில காரியங்களில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா தேவனுடைய சமூகத்தில் வைத்து விட வேண்டும்.
தேவனுடைய சமூகத்தில் வைத்து. இந்த அம்மா தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு மகன் இறந்து போய் விட்டான் என்று. கலங்களை அழுகலை, ஒன்றும் பண்ணல, டைரெக்டாக தூக்கி அந்த தேவனுடைய மனுஷன் கட்டிலில் வச்சுட்டு வந்துடுறாங்க. உங்கள் பிள்ளைகளும் தேவனிடத்தில் தூரமாய் போவதை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகள் தவறான முடிவுகள் எடுப்பதை பார்த்து நீங்கள் ஒரு நாளும் கலக்கம் அடையவே கூடாது. அவர்களை தேவ சமூகத்தில் வைத்து விட வேண்டும். யூ ஹேவ் டு கீப் யுவர் சில்ட்ரன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒரு பெற்றோராய் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? ஆஸ் அ பேரண்ட், த பெஸ்ட் திங் தட் யூ கேன் டூ இஸ் பிளேஸ் யுவர் சில்ட்ரன் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் பாதுகாப்பிலும் இயேசுவின் பிரசன்னத்திலும் உங்கள் பிள்ளைகளை தினந்தோறும் வைத்து அவருக்காக ஜெபம் பண்ணாலே போதும். அவங்க வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் தட்டி ஆண்டவர் தூக்கி வந்துடுவார். ஆமென். எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நீங்கள் யோசிக்கலாம், இவெல்லாம் மாறுவானான்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளை கூட நீங்கள் அவர்களை தேவ சமூகத்தில் வைத்து தினந்தோறும் அவர்களுக்காக ஜெபித்தா போதும், ஆண்டவர் அவர்களை தூக்கி மேலே எடுத்து வந்துடுவார். அதனால் முதலாவது காரியம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் விட்டு தூரமாய் போகிற உங்கள் குடும்பத்தினரை யோசித்து அவர்கள் திரும்ப வர வேண்டும் என்று நினைத்தால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் தேவ பிரசன்னத்தில் அவர்களை வைத்து விட வேண்டும். ரெண்டாவது காரியம் என்ன பண்ணணும்னா, வாசிப்போம் 23வது வசனம். அப்பொழுது அவன், இது அமாவாஸ்யம் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டிய இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி. ஓகே, சொல்லுங்க, எல்லாம் சரிதான். சொல்லுங்க, எல்லாம் சரிதான். ஆனால் எல்லாம் சரியா இருக்குதா? மகன் மரித்து இருக்கிறான், எல்லாம் சரியா இருக்கா? ஆனால் இந்த அம்மா என்ன சொல்றாங்க? எல்லாம் சரிதான். எப்படி சொல்றாங்க? இது கேட்டது கணவர் கேட்டுக்கார். இன்னைக்கு எதுக்கு போகணும்? இன்றைக்கி நல்ல நாளும் இல்லை, இந்த ஒரு விசேஷ நாளும் இல்லை, இன்றைக்கி ஏன் தேவ மனுஷனை பார்க்க போகணும்? இந்த அம்மா ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கல. உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? நீங்களும் அப்பா தானே? அந்த மாதிரி எந்த வார்த்தையும் சொல்ல. இவங்க ஒரு ரெண்டு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எல்லாம் சரிதான். ESV வெர்ஷனில், இந்த ESVன்ற ஒரு இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள், ஆல் இஸ் வெல். ஆனால் ஆல் இஸ் வெல்லா? இல்லை, பிள்ளை மரித்து இருக்கிறான். ஆனால் இவர் கேட்கும் போது இவங்க பதில் என்ன? எல்லாம் சரிதான். இப்போ 26வது வசனத்தை வாசிப்போம். Let's read verse 26. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள், சுகந்தான் என்று சொல்லி. சுகம்தான். சொல்லுங்க, சுகம்தான். சுகம்தானா? இல்லை, மகன் இன்னும் மரித்த மாதிரியே தான் இருக்கிறான். ஆனால் இவங்க கேட்கறது யாரு? கேயாசி, தேவ ஊழியக்காரனுடைய வேலைக்காரன் கேட்கிறான். எல்லாம் சரிதானா? இவங்க என்ன சொல்றாங்க? சுகம்தான் என்று பதில் கொடுக்கிறார். ESV பைபிளில் இன்னும் அழகா இருக்கும். திருப்பி ஆல் இஸ் வெல்னு சொல்றாங்க. சொல்லுங்க, ஆல் இஸ் வெல். ஆனால் ஆல் இஸ் நாட் வெல். ஆனால் ஆல் இஸ் வெல்னு எப்படி சொல்றாங்க? நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம், முதலாவது காரியம் உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வைத்து விட வேண்டும். ரெண்டாவது காரியம் என்ன சொல்லணும்னா, எல்லார்கிட்டையும் உங்க பிரச்சனையை பற்றி சொல்லாதீங்க. எல்லார்கிட்டையும் உங்க பிரச்சனை பற்றி சொல்லாதீங்க. நாம் என்ன பண்றோம்? கிறிஸ்தவர்களாக ஒரு தவறு செய்கிறோம். என்னன்னா, நம்ம பிரச்சனையை எல்லார்கிட்டையும் சொன்னால் சில பேராச்சும் எனக்கு ஜோம் பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சி எல்லார்கிட்டையும் உங்கள் பிரச்சனையை ஷேர் பண்ணுறோம். அதுவும் when it comes to பர்சனல் விஷயம், உங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் எல்லாமே சொல்லிடாதீங்க. எல்லாத்துக்கிட்டையும் எல்லாருமே சொல்லிடாதீங்க. டோன்ட் டெல் எவ்ரி ப்ராப்ளம் டு எவ்ரி ஒன். ஏன்னா சில நேரம் நீங்கள் உங்களோட பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லிடுவீங்களா? அப்போ உங்களை பார்க்கும் போதே எனக்கு என்ன தோணும்? உங்கள் பிரச்சனை தான் உங்கள் கண் முன்னாடி வரும். உங்கள் பேர் வராது. ஓ, அந்த பிரச்சனை இருக்கிற அந்த அக்காவா அப்படின்னு தான் எனக்கு தோணும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன் ஜெபம் வல்லம் இருக்காது, நான் ஜோம் பண்ணா வல்லமாக இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்காச்சும் இவங்களாச்சும் ஜோம் பண்ணலாச்சும் ஏதாவது நடக்கும் என்று நினைத்து விடுகிறோம். சம்டைம்ஸ் we feel that our prayer is weak, it's powerless. எவ்வளோ ஜெபிச்சு ஒன்றும் ஆகலை, என் ஜெபம் ஆண்டவர் கேட்கல போல, அதனால் மற்றவங்ககிட்ட சொல்லுவோம், அவங்களாச்சும் எனக்காக ஜோம் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிறோம். We think our prayer is weak and others' prayers are more powerful than us. அதனால தான் எல்லா கூட்டம் வச்சாலும் போயிடுவாங்க. எப்படியாச்சு somehow my problem should go. எப்படியாச்சும் இந்த பிள்ளை திருப்பி ஆண்டவர்கிட்ட வந்துடணும், எப்படியாச்சும் என் கணவர் திருப்பி ஆண்டவர்கிட்ட வந்துடணும், எப்படியாவது என் மனைவி திருப்பி ஆண்டவர்கிட்ட வந்துடணும்னு எல்லார்கிட்டையும் உங்கள் பிரச்சனையை சொல்லும் போது அது ஒரு பிரச்சனையே ஆகுது. இந்த அம்மா அழகாக சொல்கிறாங்க, ஆல் இஸ் வெல் அப்படின்றாங்க. சுகம்தான், நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய நேரம் என்ன பண்ணுறோம்னா, தேவனிடத்தில் நம்ம பிரச்சனையை சொல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நமக்கு பிரச்சனை சொல்லிடுவோம். நம்ம பார்த்தாலே, நம்ம குடும்பத்தை பார்த்தாலே, இவர் தான் ரைட்டு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். We don't tell our problems to God, we tell our problems to everyone else, hoping that they will pray to God for us. நமக்காக இவர்களாவது ஜெபிப்பார்கள் என்று நம்ம கேட்குறோம். இந்த பையனுக்காக ஜெபிங்க பிரதர், ரொம்ப பண்ணுறான், என்னால் முடியல அப்படின்னு நிறைய பெற்றோர் சொல்வீங்க. நீங்களே ஜெபிக்கலாமே. ஏனென்றால் நம்முடைய ஜெபம் என்ன சொன்னேன்? we feel it is powerless, it is weak.
நம் ஜெபம் தேவனை அசைக்கக்கூடிய ஜெபம் என்று நாம் விசுவாசியாமல் போய்விடுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம் 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். Let's read 1 John chapter 5 and verses 14 and 15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனங்களில் 2 keywords இருக்கு. There are 2 important keywords in these 2 verses. முதலாவது சொல்லுங்க தைரியம். சொல்லுங்க தைரியம். அது தைரியமா தான் சொல்லுங்க, தைரியம். ரெண்டாவது பெற்றுக்கொண்டோம். சொல்லுங்க பெற்றுக்கொண்டோம். இது 2 keywords. ஃபர்ஸ்ட் தைரியம். தைரியம் என்றால் கரேஜ். தேவனிடத்தில் போகும்பொழுது பயந்து போக வேண்டாம், தைரியமாக போகலாம். ஏனென்றால் இயேசு நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். அதனால் நான் போகும்பொழுது நான் பாவியாய் இருந்தாலும் என் இடத்தில் தேவன் இருக்கிறார் என்று தேவன் பார்ப்பார். நான் ஜெபிக்கும் பொழுது இயேசு என் இடத்தில் இருக்கிறார். ஆமென். ஸோ ஐ எம் நாட் அ சின்னர், ஐ எம் அ செயின்ட். நான் பாவி அல்ல, நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் அந்த தைரியத்தோடு ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது பெற்றுக்கொண்டோம் என்று. we have already received. இன்னும் கையில் பார்க்கல, இன்னும் மழை பெய்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ ஸ்டாப் டெல்லிங் அ ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரிபடி. எல்லாருக்கிட்டையும் உங்கள் பிரச்சனையை சொல்கிறத நிறுத்தி விடுங்க. உங்களுக்காக உண்மையிலே ஜெபிப்பார்களா? உங்களுக்காக ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்களா? உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் தாயா? அவர்கள் தாராளமாக சொல்லலாம், ஏன்னா அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆனால் எல்லாருக்கிட்டையும் இந்த பிரச்சனையை சொல்கிறத நிறுத்தி. தட் டூ when it comes to family. குடும்ப பிரச்சனைகளை எல்லாரிடமும் சொல்லாதீர்கள். குடும்ப பிரச்சனைனா குடும்பத்திலேயே முடிச்சிருங்க. குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே ஜோம் பண்ணி அதோட முடிச்சிருங்க. பிகாஸ் தட் இஸ் சேஃபர் ஃபார் யூ. அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் சமுதாயத்துக்கும் நல்லது. ஆனால் 2 காரியங்கள் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வைத்து தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏன்னா எப்போ மாறும் தெரியாது, ஆனால் மாறுறதை உங்கள் கண்ணு பார்க்கும். ஆமென். என்னைக்கு மாறும் தெரியாது, ஆனால் மாறுவதை உங்கள் கண்ணு பார்க்கும். அது ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன், தைரியமாய் ஜெபிக்க வேண்டும். தேவன் ஏற்கனவே தந்து விட்டார் என்ற எந்த விசுவாசத்தோடு அவருக்கு ஜெபிக்க வேண்டும். என் பிள்ளை மாறிவிட்டான், என் பிள்ளை ஊழியக்காரனாய் மாறிவிட்டான், என் பிள்ளை இயேசுக்காக நின்று விட்டான் என்ற தைரியத்தோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்காக இறங்கி காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ காட் வாண்ட்ஸ் டு பைண்ட் ஆல் broken families today. உடைந்து போய் சிதைந்து போயிருக்கிற குடும்பங்களை தேவன் சரி செய்ய விரும்புகிறார். காட் வாண்ட்ஸ் டு ஹீல் them. நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்துட்டீங்க, எப்படியாவது கூட வந்துடணும், எப்படியாவது சேர்ந்துடணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் பலத்தால் முடியல. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், தேவ சமூகத்தில் இந்த பிரச்சனையை வைத்து விடுங்கள். தேவன் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆமென். when God starts to do a work for us, பாருங்க, ஆண்டவர் நமக்காக இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால் அதை முடிக்காமல் அவர் விட மாட்டார். உங்கள் குடும்பத்தை அவர் சீர்படுத்தணும்னு நினைச்சு விட்டாருன்னா, உங்கள் குடும்பத்தின் தராதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர் நினைத்து விட்டார் என்றால் அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா முடிக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஸோ காட் வாண்ட்ஸ் டு பைண்ட் யுவர் ஃபேமிலி டுடே. ஆண்டவர் உங்கள் உடைந்து போன குடும்பங்களை அவர் உருவாக்க விரும்புகிறார். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க. தைரியத்தோடும் அவர் செய்து விட்டார் என்ற விசுவாசத்தோடும் ஜெபித்து கொண்டே இருங்க. உங்கள் கண்ணு உங்கள் குடும்பம் சீராகிறதை பார்க்கும். ஆமென். எப்படின்னு தெரியாது, எங்கேருந்து உதவி வருதுன்னு தெரியாது, ஆனால் தேவன் காரியங்களை சரியாக்குவார். ஆமென். அதனால 3வது காரியம் என்ன சொன்னேன்? மறுசீரமைப்பின் அற்புதம். ஸோ 1வது அற்புதம் பெருக்கத்தின் அற்புதம், 2வது ஜீவனின் அற்புதம், 3வது மறுசீரமைப்பின் அற்புதம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எலிசா ஃபஸ்ட்டு கேஎஸ்சி போகிறார், அதுக்கப்புறம் எலிசாவும் பின் தொடர்ந்து வருகிறாங்க. நிறைய காரியங்கள் நடக்கிறது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். பாருங்கள், ஆண்டவர் எப்படி செய்கிறாருன்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் செஞ்சிட்டார்ல, அதுதான். ஆமென். பிள்ளை திருப்பி உயிரோடு வந்துருச்சா, அதே போல் உங்கள் உடைந்து போன குடும்பத்தையும் அவர் சீர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் 3வது அற்புதம், மறுசீரமைப்பின் அற்புதம். 4வது வாசிக்கிறோம், சுகத்தின் அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனம். Let's read 2 Kings chapter 5 and verse 1. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். இங்க வாசிக்கிறோம், நாகமான் என்று ஒரு படைத்தலைவன் இருக்கிறான். அவனுக்கு இல்லாத ஒருமே இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு நோயும் இருக்குது. எல்லாம் இருக்கிற மனுஷன் ஒரு நோயும் இருக்குது. இந்த நோய் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா ஆண்டவர் இங்கே எழுதியிருக்க மாட்டார். ஆனால் அவன் குஷ்டரோகியாக இருந்தான் என்று தேவன் இங்கே எழுதியிருக்கிறார்.
அப்போ சில நேரம் உங்கள் வியாதி உங்ககிட்ட எல்லாமே இருந்தும் சில நேரம் உங்கள் வியாதி தான் உங்களுக்கு மேலே கண் முன்னாடி வந்து நிற்கும். சம்டைம்ஸ் your sickness will be so high that you forget to think of all the things that God has given you. சில நேரம் அப்படி தான் நடக்கும் வாழ்க்கையில். சில பலவீனங்களும் சில வியாதிகளும் வரும் பொழுது ஏன் வாழ்க்கையில் எப்படி நடக்கலாம் அப்படின்னு அந்த கேள்வி வரும். அப்போ என்ன பண்ணுகிறார்? நீங்கள் தொடர்ந்து வாசித்தே வரீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நாகமானுக்கு ஒரு பெண் இருக்கிறாள். ஒரு இஸ்ரவேல ஒரு பெண் அடிமையாய் வந்திருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், இவர் இந்த நாகமான் என்ற மனிதன் சமாரியால் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடம் போனால் இந்த வியாதி சரியாவிடும் என்று அந்த பெண் சொல்கிறாள். அதனால் அந்த வார்த்தையை கேட்டு நாகமானும் அவனுடைய ஜனங்களும் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேலுக்கு போகிறாங்க. இது வரைக்கும் அந்த அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இப்போ என்ன வாசிக்கிறோம்? 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்கணும். Let's read verses 6 and 7. இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிரூபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிரூபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிரூபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிரூபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இங்க என்ன நடக்கிறது? நாகமான் ஒரு கடிதத்தை எடுத்து ராஜா கிட்ட கொடுக்குறாரு. ராஜா அதை படிச்சு பார்த்து என்ன பண்றாரு? வஸ்திரங்களை கிழித்து கொள்கிறார், சட்டையெல்லாம் கிழிச்சுறாரு. ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த ராஜா சட்டை கிழிக்கும் போதெல்லாம் எலிசாக்கு தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, மதில் சுவரின் மேல் ராஜா சுற்றிட்டு இருக்கும்போது 2 தாய்மார்கள் வருவார்கள். அப்போது ஒரு தாய் சொல்லும், நான் என் பிள்ளையை நேற்று சமைச்சு சாப்பிட்டேன், இன்றைக்கி அவங்களுடைய பிள்ளையை மறத்து விட்டாள். நம்ம ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி இதை வாசித்து வந்தோம். அப்பொழுதும் ராஜா என்ன பண்ணுறாரு? வஸ்திரங்களை கிழித்து கொள்கிறார். இந்த ராஜா வஸ்திரத்தை கிழிக்கும் போதெல்லாம் எலிசா என்ன பண்ணுறாரு? பக்கத்தில் தெரிஞ்சுது, இதுக்கெல்லாம் போய் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு இருப்பாங்களா? சில நேரம் நம் திராணிக்கு மிஞ்சின போராட்டங்கள் வரும்பொழுது, சில நேரம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, அதை திருப்பி இழுத்து வச்சு நானே முடிச்சிடுறேன், என் கையை இதை பார்த்துக்கும், நானே எப்படியாவது ஹேண்டில் பண்ணிடுறேன், என்னுடைய காசு வச்சு ஏதாவது முடிச்சிட பார்த்துடுறேன், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு வச்சாச்சு ஏதாவது முடிக்க பார்த்துட்டு. சில நேரம் காரியங்கள் நம்ம கை மீறி போகும்போது அதை திருப்பி இழுத்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்க பார்த்துரும். அதனால தான் தேவையில்லாத விரக்திகள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. we get frustrated by things when things go out of hand. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே, தலை வெடிச்சிரும் போல இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்களே சொல்வீங்க போல, என்னை பார்த்தா அப்படி தெரியுது, தலையே வெடிச்சிரும் போல இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, முன் மண்டையிலேருந்து பின் மண்டை வரைக்கும் ஒரு மாதிரி குத்துற மாதிரியே இருக்குது, இவ்வளோ ப்ரெஷர் எனக்கு ஆகுது, நான் டக்குன்னு செத்துருவேன்னு நினைக்கிறேன், நான் செத்தாதான் உங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சில விரக்தியில் நம்ம பேசுகிறோம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் யூஸ்வலாக அது அந்த லேடிஸ் தான் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆணுங்களும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. நான் செத்தாதான் ஏன் அருமை தெரியும், நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறதை பார்த்தா தெரியுது. நான் செத்தாதான் உங்களுக்கு தெரியும்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இருக்கும் போதே யாருக்கும் தெரிலனா நீங்கள் செத்தாலும் யாருக்கும் தெரிய போகுது. ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஆமாம், நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். நான் செத்தா தான் நீங்கள் உங்கள் அருமை புரியும்னா, நீங்கள் இருக்கும்போதே உங்கள் அருமை புரியல, அப்போ நீங்கள் செத்தா என்ன புரிய போகுது? அதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரம் நம்ம கை மீறி சில காரியங்கள் போகும்போது சில வார்த்தைகள் நாம் விடுகிறோம். அதே மாதிரி தான் இந்த ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, நான் தேவனா இந்த காரியத்தை பண்ணுறது அப்படி என்று கேட்கிறார். சம்டைம்ஸ் we struggle with problems too big for us. நம்மை விட நம் பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போலாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், தேவனிடத்தில் கொடுக்க வேண்டும். தேவன் இந்த ராஜா தன் வஸ்திரத்தை கிழிக்கும் போது எலிசா என்ன சொல்கிறாரு? இதுக்கெல்லாம் இப்போ வஸ்திரத்தை கிழிச்சிருப்பேன், என்கிட்ட வர சொல்லி நான் பார்த்துக்கிறேன், அப்படி தான் சொல்கிறாரு. சில நேரம் நாமும் சில போராட்டங்கள் போராடி கொண்டு இருக்கும்போது தேவன் நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்கிறார், இந்த பிரச்சனை நீ எதுக்கு பார்த்துட்டு இருக்கிற, என் கையில் கொடுத்துரு. இந்த போராட்டத்தை நீயே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, உன்னால் முடியல, என்கிட்ட கொடுத்துரு. God looks at your problem, He knows you can't handle it, and therefore He's asking, give it to me. உங்கள் பிரச்சனையை என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம வாசிக்கிறோம் 10-14 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Let's read verses 10-14. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள்
எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோடே திரும்பினான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இனவாசிகிறோம். நாமான் முதல்ல முடியாதுன்னு சொல்லுகிறார். ஆனால் தன்னோடு இருக்கிற ஜனங்கள் சின்ன விஷயம் தானே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது சரி 7 முறை ஸ்நானம் பண்ணுகிறார் யோர்தான் நதியில். திரும்பி வரும்போது குழந்தையின் தோல் போல அவன் தோல் மாறுகிறது, அவன் முற்றிலும் சுகமடைகிறான். இதுதான் இந்த 4 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நாகமான், ஏதாச்சும் என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லி எலிசா கிட்ட ஏதாச்சும் என்கிட்ட வாங்கிக்கணும், ஏதாச்சும் ஒரு தங்கமோ வெள்ளியோ ஏதாச்சும் ஒரு துணிமணியாச்சும் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு எலிசாயிடம் சொல்லுகிறார். ஆனால் எலிசா என்ன சொல்லுகிறார்? உன்னிடம் ஒன்றும் வாங்க மாட்டேன், ஐ வில் டேக் நத்திங் ஃப்ரம் யூன்னு சொல்லிடுறாரு. அதனால நாகமான் திருப்பி போகிறார். இதுதான் அந்த கதை. திருப்பி அது 20லேருந்து 26 வசனங்கள் வரைக்கும் என்ன வாசிக்கிறோம் என்றால், கேயாசி என்ற தேவனுடைய ஊழியக்காரனின் வேலைக்காரன் என்ன பண்ணுறான், ஐயோ நல்ல சான்ஸை விட்டாரேன்னு சொல்லிட்டு நான் இவர் விட்ட சான்ஸை நான் ஓடி போய் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி குடுகுடுன்னு நாகமான் பின்னாடி ஓடி ஒரு பாவத்தை செய்கிறார். தன் எஜமானின் பின்னாடி போய் சில காரியங்களை செய்கிறார். அதற்கு அவன் சபிக்கவும் படுகிறான். கேயாசி இப்போ சபிக்கப்படுகிறான். இப்போ 27வது வசனத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். லெட்ஸ் ரீட் verse 27 very carefully. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். நாகமானின் குஷ்டரோகம், நாமான்ஸ் லெப்ரசி. நாகமானின் குஷ்டரோகம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த வியாதி இருக்குல்ல, அதுக்கு உங்கள் பேர் இருக்குது. Your sickness carries your name. Your sickness carries your name. உங்கள் வியாதி உங்கள் பேரோடு இணைந்து இருக்கிறது. அது தலைமுறை தலைமுறையாய் வந்து கொண்டே இருக்கும். சில பேர் அதுக்கு ரொம்ப பெருமைப்படுவாங்க. எங்கள் அப்பாவுடைய தலைவலிங்க, எங்கள் பாட்டியோடைய இடுப்பு வலி, எங்கள் அம்மாவுடைய முட்டி வலி, இதெல்லாம் போகாது. நான் எவ்வளோ டாக்டர் பார்த்தேன், இந்த முட்டி வலி மட்டும் போக மாட்டேங்குது. எங்கள் அம்மாவுக்கும் இருந்துச்சு, எங்கள் பாட்டிக்கும் இருந்துச்சு, அவள் தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு அதோட வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். திஸ் இஸ் எ ஜென்ரேஷனல் கர்ஸ். இது ஒரு வழி வழியாக வருகிற ஒரு சாபம். தேவன் நம்மை சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கள் தாத்தாவுடைய தலைவலி, எங்கள் பாட்டியோடைய முட்டி வலின்னு சொல்லி இதோட வாழ நாம் கற்றுக்கொண்டோம். அதில் ஒரு பெருமை வேறு சில பேருக்கு, இதெல்லாம் நீங்கி போகாதுங்க, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கும் இருக்குது. ஆனால் என்ன மறந்துடும்னா உங்கள் பிள்ளைகளுக்கும் இது வர வாய்ப்பு இருக்கிறது. Your next generation will carry the same diseases. நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் இருக்கிற இந்த நோய்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வரலாம். இப்பொழுது நீங்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த பாவங்கள், அந்த பாவ இச்சைகள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வரலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளாக இருக்கும். சில காரியங்கள் அப்பா பண்ணிடுவார், மகன் பண்ணுவான், பிள்ளையுடைய பிள்ளையும் பண்ணுவான். அது ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிடும். your children will fight the same diseases you fight. மாத்திரை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் போராடி கொண்டிருக்கிற அதே போராட்டங்களை போராடுவார்கள். நீங்கள் எங்கெல்லாம் விழுகிறீர்களோ, எந்த இச்சைகளுக்கு விழுகிறீர்களோ அதே இச்சைகளுக்கு உங்கள் பிள்ளைகளும் விழுகுவார்கள். Do you want your children to suffer like that? உங்களுடைய பிள்ளைகள் அந்த நிலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்போ இந்த ஜென்ரேஷனல் சைக்கிள் ஆஃப் டிசீஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், இந்த வழியாய் வருகிற இந்த சாபம், இந்த அழிவுக்கு நானும் என் பிள்ளைகளும் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும்? வாசிப்போம் 53வது ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். ஐசையா சாப்டர் 53 and verse 5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ இயேசு நமக்காக ஏற்கனவே மரித்து உயிர் தெழுந்து விட்டார். அவருடைய தழும்புகள் நமக்காக இருக்கிறது. ஆனால் இன்னும் நம் வாழ்க்கையில் ஏன் சுகவீனத்தோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? Why are we still suffering with our same sickness even though God has already paid the ultimate price for our sins? ஏனென்றால் அந்த இரத்தத்தை அறிக்கை செய்ய நாம் விட்டுவிட்டோம். We have forgotten to plead the blood of Jesus Christ over our lives. நம் வாழ்க்கையில் இயேசுவின் இரத்தத்தை பேசுவதை நாம் மறந்துவிட்டோம். We have forgotten to plead the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தம் மிகவும் வல்லமை உள்ள ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் நம் வாழ்க்கையில் ஏன் செயல்பட மாட்டேன்றதுனால் நம்ம அதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம். ஆனால் இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் என் மேல் இருப்பதனால் நான் சுகமானேன். ஆமேன்.
நான் சுகவீனம் அல்ல சுகமாயிருக்கிறேன். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனம். லெட்ஸ் ரீட் ரோமன்ஸ் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிள்ளையை நமக்கு கொடுத்தார், ஆனால் மற்ற எல்லாற்றையும் நமக்கு அருளுகிறார். He gave his son, but all other things he graciously gives. அப்பொழுது அருளாதிருப்பது எப்படி என்றால், நீங்கள் நினச்சி பார்க்குறத விட அதிகமாக, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக, நீங்கள் யோசிக்கிறதுக்கும் அதிகமாக அவர் தர வல்லவராய் இருக்கிறார்.